தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமித்ஷா போட்ட போடு, பணிந்தார் எடப்பாடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்பாக எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தற்பொழுது அதிமுக எடப்பாடி, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், ஜெயதீபா, கரூர் சின்னசாமி உள்ளிட்ட பல பிரிவுகளாக இயங்கி வருகிறார்கள். ஆனால் கட்சி பிளவுண்ட பிறகு அதிமுக 11 தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்துள்ளது. வருகிற 2021ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பாஜக கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறது. அதிமுகவை தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சி எடுத்துள்ளது. ஆனால் எடப்பாடி பிடிகொடாமல் இருந்து வந்தார். இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையனை எடப்பாடிக்கு எதிராக பாஜக கிளப்பிவிட்டது. இந்த சூழ்நிலையில் வேலுமணி திருமணத்தில் பாஜக மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் எடப்பாடி கலந்து கொள்ளவில்லை. பாஜக மூத்த தலைவர்கள் வேலுமணி மூலமாக எடப்பாடிக்கு தகவல் கொடுத்துள்ளனர். வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒருங்கிணையாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பிளவுறும் என்றும், எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை இழப்பார் என்றும் எச்சரித்துள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி பணிந்து வந்துள்ளார். ஒருங்கிணைந்தால் தேர்தல் நேரத்தில் எல்லா வேலைகளையும் செய்ய தயார் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். அதிமுக ஒருங்கிணையாவிட்டால் எடப்பாடிக்குத்தான் ஆபத்து என்று தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி பணிந்துள்ளார். தன்னிடம் உள்ள பொதுச் செயலாளர் பதவி செங்கோட்டையனுக்கோ வேலுமணிக்கோ செல்லக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் சசிகலாவுடன் இணைய விருப்பமில்லை என்று தெரிவித்துவிட்டார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றவர்களை கட்சியில் இணைக்க தயார், ஆனால் பொறுப்புகள் கேட்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்துள்ளார். தேர்தலின் பொழுது தன்னைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும், முதலமைச்சர் வேட்பாளராக தன்னைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். இந்த கோரிக்கைகள் தமிழக பாஜக மூலமாக அமித்ஷாவுக்கு சென்றுள்ளது. அமித்ஷா சம்மதித்தால் விரைவில் அதிமுகவில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்ட சிதறிய தலைவர்கள் ஒன்றிணைவார்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது.